இன்று பிரம்மத்தை பற்றி சொல்லவிருக்கிறேன். பிரம்மம் என்றாலே ஒரு சூத்திரம் மாதிரி தான். சூத்திரம் என்றாலே சுருங்க கூறுவது. மிகப்பெரிய உண்மைகளை மிகச் சில வார்த்தைகளில் சொல்கிறது பிரம்ம சூத்திரம். எது உபநிடதங்களில் உள்ளதோ, எதுவெல்லாம் கீதையில் பேசப்பட்டதோ அதுவெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் அடக்கம். பிரம்மசூத்திரம் என்றதுமே ஏதோ தவத்தில் உள்ளவர்களுக்கும் ஆன்ம விசாரம் செய்பவர்களுக்கும் மட்டுமே உரியது என்று கருதிவிட வேண்டாம். ஞானம் என்பது எல்லோருமே முயன்று அடைய வேண்டியது. இல்லற தர்மத்தை கடைப்பிடிப்பவர்களும் தங்கள் ஆன்ம அறிவை மேம்படுத்திக் கொள்கிற அவசியம் இருக்கிறது. பிரமம் என்கிறார்களே, அது என்ன அது என்ற கேள்வி எழும். கடவுள், இறைவன், சிவன், பரமாத்மா என்று பெயர்கள் பலவாயினும் அவை யாவும் பிரமத்தையே சுட்டுகின்றன. எது என்றும் உள்ளதோ, ஒளிமயமானதோ, இரண்டற்றதோ, ஞான உருவோ, இன்ப வடிவோ, எல்லையற்ற ஆனந்தமோ அதுவே பிரமம். உலக உயிர்கள் அனைத்துமே பிரமத்துடன் தொடர்புடையதாம். அந்த தொடர்பை அறிய பிரமத்தை அறிய வேண்டும். பிரம்ம அறிவு, பிரம்ம சிந்தனை, பிரம்ம தியானம் தேவை என்கிறார் ஆதிசங்கரர். அண்டத்தில் உள்ளதை அணுவாக்கி தந்திருக்கிறார் வியாசர். பிரம்மசூத்திரம் கைக்குள் அகப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய கடல். வியாசர் காலத்தை நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனாலும் காலங்களை வென்றது, கணிப்புகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது நமது பிரம்மசூத்திரம். வேதாந்தம் என்றாலே வேதத்தின் முடிவுதான் என்று அர்த்தம். வேதாந்த தரிசனம் என்பதில் தரிசனம் என்ற சொல்லுக்கு பார்த்து அறிதல் என்று பொருள். பார்த்ததை மட்டும் அறிவதல்ல, பார்த்ததின் உட்பொருளையும் அறிவதாகும். பிரம்மசூத்திரம் மதச்சார்பற்றது. எந்த கடவுளை பற்றியும் குறிப்பாக பேசவில்லை. மிகப்பெரிய உண்மைகளே சூத்திரங்களாக்கப்பட்டுள்ளன. இது பிரபஞ்ச தோற்றம், பிரம்மம், மனித பிறவி, மரணம், முக்தி பற்றி விவரிக்கிறது. ஒன்று, எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை, ஆராய்ந்து அறிய வேண்டும் என்பதால் பிரம்மம் பற்றிய விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. எது நிலையற்றது என்பதை அறிந்தால் எது நிலையான பொருள் என்பது தெரிய வரும். பிரம்மம் சாசுவதமானது. வேதங்களும் உபநிடதங்களும் பிரம்ம அறிவின் தொடக்கம். இவை பிரம்மத்தை அறிய தூண்டுகிறவை. நிலையான ஒன்றை அறிவதன் மூலம் நிலையான ஒன்றை அடைகிறோம். நாம் நிலை பேருடையவராகிறோம். பிரம்மம் தள்ளக்கூடியதென்று, கொல்லக்கூடியதும் அன்று. அது வாக்கிற்கு எட்டாதது, அளவிட முடியாதது, ஆதி எந்தமற்றது, எங்கும் நிறைந்தது, பெரியது, ஒளி வடிவமானது, பூரணமானது. உற்பத்தி முதலாயின எந்த மூலத்தில் இருந்து உண்டானதோ அதுவே பிரம்மம். உலக அடைகிற மாறுதல்களும் உயிர்கள் அடைகிற வாழ்வுக்கும் அழிவுக்கும் அந்த பிரம்மமே காரணம். எது தோற்றுவித்ததோ அது காக்கிறது, எது காக்கிறதோ அதுவே அழிக்கவும் செய்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழிலையும் பிரம்மமே வெவ்வேறு சக்தியாய் நின்று செய்கிறது. பிரம்ம அறிவு சாஸ்திரங்கள் மூலமாகவே பெறப்படுகிறது. இங்கே சாஸ்திரம் என்பது வேதத்தையே குறிப்பிடுவதாகும். வேதங்கள் யாராலும் எழுதப்பட்டவை அல்ல, இறைவனால் ரிஷிகளுக்கு உணர்த்தப்பட்டவை. தங்கள் அனுபவங்களின் வாயிலாக அறிந்த உண்மைகளை அவர்கள் தொகுத்து வைத்தார்கள். மரபு வழியில் ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு கர்ண பரம்பரைனா இங்கே காது வழி வழிப்படமாக காது வழி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தலைமுறைக்கு தலைமுறையாக எடுத்து சொல்கிறது.
கர்ண பரம்பரையாக சொல்லப்பட்டதே பின்பு எழுத்து வடிவம் பெற்றது. புலன்களால் அறிய முடியாத பிரம்மத்தை சுருதி மூலமாகத்தான் அறிய வேண்டும். குரு உபதேசிக்க சீடன் காதால் கேட்டு தெரிந்து கொள்ளும் வேதத்திற்கு சுருதி என்று பெயர். வேத சம்கிதை உபனிஷத்துக்கள் சுருதியில் அடங்கும். ராமாயணம், பாரதம், மகாபாரதம், பகவத்கீதை, மனுஸ்மிருதி உள்ளிட்ட தர்மசாஸ்திரங்கள் ஸ்மிருதியில் அடங்கும். சிலர் சிவனை பிரம்மம் என்கிறார்கள், சிலர் விஷ்ணுதான் பிரம்மம் என்கிறார்கள். பிரபஞ்ச ஞானம் படைத்த எவரும் பிரம்மத்தை அப்படி ஒரு குறுகிய எல்லைக்குள் அடைக்க முற்பட மாட்டார்கள். எல்லா நதிகளும் கடலை சென்றடைவது போல நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் என்னிடமே வந்து சேருவீர்கள் என்று சொல்லாமல் சொல்கிறது பிரம்மம். காற்றுக்கு பேதமில்லை, அது எல்லோருக்கும் பொதுவாகத்தான் வீசுகிறது. தண்ணீர் யாரிடமும் பாரபட்சம் காட்டுவதில்லை. காற்றோ தண்ணீரோ நெருப்போ இல்லாமல் மனித வாழ்க்கை நடைபெறுவதில்லை. இம்மூன்றும் மனிதனுக்கு உள்ளேயும் இருக்கிறது, வெளியேயும் இருக்கிறது. இம்மூன்றிலும் பிரம்மம் தனது இருப்பை வெளிப்படுத்துகிறது. பிரம்மத்தின் பாரபட்சமற்ற தன்மையை அவை பிரதிபலிக்கின்றன. எங்கும் எதிலும் பிரம்மத்தின் வியாபாகம், அதுவே சமன்யவாத், சமமாக பரவியிருப்பது என்பது சூத்திரம். பிரம்மதியானத்தில் ஆளுகிற போது பிரபஞ்ச மாயைன்னா பிரகிருதி விலகிவிடும். பகவத்கீதை சொல்கிறது, அலைவதும் நிலையற்றதுமாகிய மனது எக்காரணத்தால் எதனெதன்கண் திரிகிறதோ அதனிலிருந்து மீட்டு பரமாத்மாவிடம் நிலைவரை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும்போது மனதை வேறெங்கும் அலையவிடாமல் மேலும் மேலும் அதிக நேரம் பரமாத்மாவில் நிலைவரச் செய்ய நமது ஆத்மாவை பழக்கிக்கிட வேண்டும். ஆத்மாவை இடைவிடாது எப்பொழுதும் பரமாத்மாவிடம் ஈடுபடுத்திய யோகி முடிவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். திருமூலர் ஒரு இடத்தில் பிரம்மத்தை பற்றி சொல்கிறார். உகந்து நின்றே படைத்தான் உலகு ஏழும், உகந்து நின்றே படைத்தான் பல ஊழி, உகந்து நின்றே படைத்தான் 5 பூதம், உகந்து நின்றே உயிர் ஊன் படைத்தானே என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். 7 உலகையும் விரும்பி படைத்த இறைவன் 5 பூதங்களையும் உயிர்களையும் படைத்தான். அவன் உயிர்களுக்கு பொருந்தி நின்று அந்த உயிர்களுக்கு உதவுகிறான். பகவத்கீதையில் பகவான் சொன்னது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம், மனம், புத்தி, அகந்தை என்ற 8 வகையாய் எனது பிரகிருதி பிரிக்கப்பட்டுள்ளது. இதனின்றும் வேறாகி உலகத்தை தாங்கி நிற்கிற ஒன்றை நீ அறிவாயாக என்கிறார். அதாவது ஜீவாத்மா தன்னுள் நுழைவதால் அது உயிரற்ற பிரகிருதியாக இருக்க முடியாது. மனிதன் ஆழ்ந்து உறங்கும்போது தன்னுடைய தூய இருப்புணர்வில் லயிக்கிறான். எனவேதான் அவன் உறங்கும்போது தன்னுடைய ஆன்மாவில் ஒடுங்கி விடுகிறான் என்கிறார் சாந்தோக்கிய உபநிடதத்தில் ஒரு இடத்தில். நன்றி, வணக்கம்.